திமுக தனது 2021 தேர்தல் அறிக்கையில் கொடுத்த அடிப்படையில் நெல்லுக்கு 2000 ரூபாய் 21லேயே கொடுத்திருந்தால் இன்றைக்கு 3300 ரூபாய்க்கு விவசாயிகள் நெல்லை விற்பனை செய்ய முடியும். கொடுக்க மறுத்துவிட்டார்கள், ஏமாற்றிவிட்டார்கள். கரும்புக்கு டன்னுக்கு 4000 தருகிறோம் என்று சொன்னார்கள், அதையும் கொடுக்காமல் மறுத்துவிட்டார்கள். கல்வி கடனை ரத்து செய்வாங்கிறார்கள், அதையும் ரத்து செய்யவில்லை. டோல்கேட் ரத்து செய்யப்படும் என்று சொன்னார்கள், ரத்து செய்யவில்லை. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுமையிலும் 1000 கதவணைகள் அமைக்கப்படும் சொன்னார்கள், எந்த ஒரு கதவணையும் அமைக்கப்படவில்லை. ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்தில் 4 கதவணை திட்டங்கள் அனுமதி வழங்கப்பட்டது, அதையே ரத்து செய்தார்கள். விவசாயிகளுக்கு விரோதமான தமிழ்நாடு அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2020 கொண்டு வந்து நீர்நிலைகள், ஏரிகள், குளம், குட்டைகள், ஆறுகளை எல்லாம் அபகரிப்பதற்கும் விளைநிலங்களையும் குடியிருப்பு மனைகளையும் அபகரிக்க நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார். இதன் மூலம் ஒட்டுமொத்தமாக தமிழக விவசாயிகளுடைய முகவரியையே அழித்து விட்டார்கள், சுதந்திரத்தையே அழித்து விட்டார்கள். ஒட்டுமொத்தமாக தமிழக விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் அபகரிக்கப்பட்டிருக்கிறது. கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவான வகையில் தமிழ்நாடு முழுவதிலும் நிலங்கள் அபகரிக்கப்படுகிறது. திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 100 ஆண்டு 200 ஆண்டுகளாக அனுபவித்து வருகிற விளைநிலங்களை தனியார் நிறுவனங்களுக்கு தாரை வார்க்கிற வகையில் இன்றைக்கு சுற்றுச்சுவர்கள் அமைக்கப்பட்டு நிலங்கள் அபகரிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு பூராவும் கிராபைட் திட்டம் என்கிற பெயரில் சிவகங்கையில் அபகரிக்கப்படுகிறது. டங்ஷன் என்கிற பெயரில் மதுரையில் அபகரிக்கப்படுகிறது. காவிரி டெல்டாவில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் கார்ப்பரேட் ஆதரவு கொண்ட அமைச்சர்களே இன்றைக்கு தமிழ்நாடு அமைச்சர்கள் இடம்பெற்றிருப்பதால் மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், ஈத்தேன், நிலக்கரி எடுப்பதை தடுக்க இயலாது, அது காலத்தின் கட்டாயம் என்று வெளிப்படையாக பேசுகிற அளவில் கார்ப்பரேட்டுகளுடைய ஆதிக்கம் இன்றைக்கு தமிழக அரசு உயர்ந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முதலமைச்சர் நிர்வாகம் அவர் கையிலே இருக்கிறதா என்கிற சந்தேகம் எழுந்திருக்கிறது. விவசாயிகளுக்கு நெல்லை கொள்முதல் செய்வதற்கு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலமாக அவரது தந்தையார் கலைஞர் செய்தார். ஆனால் இன்றைக்கு தந்தையார் ஆட்சியை பின்பற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டு கலைஞருக்கே துரோகம் செய்கிற வகையில் தனியாருக்கு தாரை வார்த்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக விவசாயிகளுடைய உரிமைகள் அபகரிக்கப்பட்டிருக்கிறது. கிராமங்களில் கூட குடிநீருக்கு மாதம் 50 ரூபாய் கட்டவில்லை என்றால் 100 நாள் வேலை திட்டத்தை கூட அனுமதிக்க முடியாது என்று மிரட்டுகிற நிலை கிராமங்களில் ஏற்பட்டிருக்கிறது. வீட்டு வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக மக்களுடைய வாழ்வாதாரம் அபகரிக்கப்பட்டு தன் ஆட்சி என்கிற பெயரால் மக்களை புதகுழிக்கு தள்ளுகிற மோசமான நடவடிக்கை திமுக ஈடுபடுவதை கண்டித்துதான் இன்றைக்கு இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் அடுத்த கட்டமா என்ன பண்ண போறீங்க சார்? தொடர்ந்து அனைத்து விவசாய சங்க தலைவர்கள் ஒரு இடத்தில் அழைக்கப் போகிறோம். அழைத்து அதன் மூலம் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தொடர்ந்து நாங்கள் தமிழ்நாட்டில் திமுக ஆளுங்கட்சி இருப்பதுனாலதான் எதிர்கட்சி இருப்பதுனாலதான் தமிழ்நாட்டில் திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது விவசாயிகளுக்கு பாதுகாப்பாக இருந்தது, ஆளுங்கட்சியாக வந்தபோது கார்ப்பரேட்டுகளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. எனவே திமுக எந்த காலத்திலும் எதிர்கட்சியாக இருப்பது நல்லது. மேகதாட்டு அணைதான் காங்கிரஸ் திமுக உடன்பாட்டுக்கு முட்டுக்கட்டாக இருப்பதாக நேற்றைய தினம் செய்தியாளர்களே நேரடியாக செல்வ பெருந்தகையிடம் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். இது குறித்து முதலமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும். ஏற்கனவே காவிரி உரிமையை கர்நாடகத்துக்கு தாரை வார்த்தது திமுக அரசு தான். விவசாயிகள் போட்ட வழக்கால் இன்றைக்கு ஒரு தீர்வை எட்டியிருக்கிறோம். அந்த உரிமையையும் மீண்டும் பறிகொடுத்து விடக்கூடாது. திமுக உரிய விளக்கம் அளிக்க முன்வர வேண்டும். விவசாய அடையாளத்தை அழிப்பதா சொல்லியிருக்கீங்களா? அது என்ன அடையாளம்னா என்ன சார்? எங்களுக்கு சொந்தமான நிலம் எங்களுக்கு சொந்தமில்லை என்று தமிழ்நாடு அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டம் சொல்லுகிறது. நீர்நிலைகள், ஏரிகள், ஆறுகள் வரையிலும் விவசாயிகளுக்கு சொந்தமில்லை என்று சொல்லுகிறது. குடியிருப்பு மனைகளும் சொந்தமில்லை. அப்படி தடுத்தால் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்துகிற நிகழ்வை திமுக அரசு அரங்கேற்றிருக்கிறது. மேல்மாவில் 13 விவசாயிகள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். தொடர்ந்து தமிழ்நாடு முழுமையிலும் விவசாயிகள் உரிமைகளுக்காக போராடுகிற தலைவர்கள் சிறையில் அடைக்கப்பட்ட கொடுமை திமுக ஆட்சியில் அரங்கேறியிருக்கிறது. தமிழ்நாட்டில் 4 அணி இருக்கு இல்லையா? எந்த அணி விவசாயிகளுக்கு சாதகமான அணியா இருக்கும்? அது குறித்து காலப்போக்கில் நாங்கள் அறிவிப்போம்.